நகைச்சுவை நடிகர்களில் தமிழ் சினிமாவில் முக்கிய இடத்தை பிடிச்சிருப்பவர் தான் கவுண்டமணி. தான் நடித்த நாடகங்களிலும் யதார்த்த வாழ்விலும் ஒருவர் பேசுவதற்கு ஏற்ற பதில்களை நகைச்சுவையாக சொல்லி கவுண்டர் கொடுத்து வந்தால் மணி என்கிற இவரது இயற்பெயரோடு கவுண்டர் என்ற பட்டமும் வழங்கப்பட்டு கவுண்டமணி என்று அழைக்கப்படுவார். படப்பிடிப்பு தளத்தில் சக நடிகர்களை கலாய்த்து தள்ளும் குணமே இவருக்கு உரித்தானது. ஒரு முறை நடிகர் விவேக் பூமகள் ஊர்வலம் படத்தில் சோலோ காமெடி செஞ்சிருப்பாரு. அதற்கு முன்னர் வரை பலருடன் இணைந்தே காமெடி செஞ்சுட்டு வந்தாரு. வேறு ஒரு படப்பிடிப்பிற்காக அங்கே வந்த கவுண்டமணி நம்ம பையன் தனியால காமெடி பண்ணியிருக்கான், ஜனக பாவம்னு சொல்லி கிண்டல் செய்தாராம். சக நடிகர்களுக்கு புனைப்பெயர் வைத்து நக்கல் அடிப்பாராம். நடிப்பு சுடர் என பிரகாஷ் ராஜிற்கும் மயிலாப்பூர் மேக்கப் மேன் என கமலஹாசனுக்கும் இது போல ஒவ்வொருவருக்கும் தனிப்பெயர் வச்சு அழைப்பாராம். அதே வேளையில் சற்று கோபமும் இவரிடம் உண்டாம். ஒரு முறை படப்பிடிப்பிற்கு வந்த விசித்ரா தன்னை பார்த்து வணக்கம் தெரிவிக்கவில்லை என்று கோபித்து கொண்டாராம். வெகு நாட்கள் கழித்து சமரசமும் ஆனாராம். ஒரு நாளைக்கு இவ்வளவு ரூபாய் சம்பளம் என பேசி அந்த காலத்திலேயே அதிக மூந்தியம் வாங்கிய நகைச்சுவை நடிகர் என்ற சாதனை படைத்தவர் தான் நம்ம கவுண்டமணி. இவர் நிர்ணயித்த தொகையை தர தயாரிப்பாளர்களும் தயாராக இருந்தாங்களாம். சேதுபதி ஐபிஎஸ் படத்தில் இவர் நடித்த காமெடி காட்சிகள் மிகப்பெரிய வெற்றியும் அடைஞ்சது. இவரும் செந்திலும் இந்த படத்தில் செய்த கலாட்டா இன்றுமே மறக்க முடியாதுன்னு சொல்லலாம். அந்த படத்தில் வந்த கப்பல் நடுவில் நின்றுட்டா நீங்கள் தண்ணிக்குள்ளே இறங்கி தள்ளணும், அதுக்கு தான் 10,000 ரூபாய் சம்பளம் சொல்லி செய்த நகைச்சுவை காட்சி பார்ப்பவர்களை விழுந்து விழுந்து சிரிக்க வைக்கணும் இன்னிக்கும். அந்த படத்தின் நகைச்சுவை ஹிட்டானது குறித்து பத்திரிகையாளர் ஒருவர் கவுண்டமணியிடம் கேட்டபொழுது நல்லா தாங்க இருந்துச்சு, ஆனால் அந்த கருப்பன் கெடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி கேப்டன் விஜயகாந்தின் அபார நடிப்பு தனது காமெடியை மிஞ்சி விட்டதாக தன்னுடைய நக்கல் பாணியில் கூறியிருந்தாராம். அந்த டைமில் ஒரு நடிகரை பாராட்டுறது அப்படின்ற ஒரு விஷயமே எல்லாருமே செய்யாத ஒரு விஷயம்தான். ஆனால் கவுண்டமணி எவ்வளோ பெரிய கோபக்காராக இருந்தாலுமே சக நடிகர்கள் நல்லா நடித்தா அவங்கள மிகவுமே பாராட்டுவாராம். அந்த விதத்தில் சேதுபதி ஐபிஎஸ் படத்தில் பார்த்தீங்கன்னா நடிப்பில் வேற லெவலில் பண்ணியிருப்பார் கேப்டன் விஜயகாந்த். அதெல்லாம் தாண்டி காமெடி சீன்ஸ் ஏகப்பட்டது இருக்கும். அந்த காமெடி சீன்ஸ்லாம் நம்ம மைண்டில் இப்போவுமே இருக்கும். அப்படி இருந்தும் கூட கேப்டன் விஜயகாந்தை பாராட்டியிருக்காருன்னா அந்த அளவுக்கு மெய்சில் இருக்க வைக்கும் ஆக்டிங்கை தான் கேப்டன் விஜயகாந்த் அந்த படத்தில் கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். இவ்வாறு அவர் கேப்டன் விஜயகாந்தை பெருமைப்படுத்தி சொன்ன விஷயம் அந்த காலத்திலேயே ட்ரெண்டிங் ஆச்சுன்னு சொல்லலாம். அதை தாண்டி அவர் சமீபத்தில் கொடுத்த பேட்டில் கூட கேப்டன் விஜயகாந்த் இறந்ததை பற்றி சொல்லும்போது ரொம்பவே ஃபீல் பண்ணியிருந்தார். கேப்டன் விஜயகாந்த் கூட அவர் நடித்த சுவாரஸ்யமான நிகழ்வுகள் மெமரிஸ் எல்லாமே ஷேர் பண்ணிக்கிட்டாரு. பொதுவாகவே ஒரு காமெடியன் தனியாக நின்று காமெடி பண்ண முடியுமா அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே ஆச்சரியம்தான். ஆனால் செந்தில் இல்லைனா கூட பரவாயில்ல, கூட யாருமே சக நடிகர் இல்லைனாலுமே தனியால் நின்று கவுண்டர் கொடுத்து அதை மிகப்பெரிய காமெடி ஆக்கிறதுல நம்ம கவுண்டமணி சார் அடிச்சுக்க ஆளே கிடையாது. அதனால தான் சத்யராஜ்லேருந்து சரத்குமார்லேருந்து ரஜினிலேருந்து ஏன் கமல்லேருந்து எல்லாருமே இவங்க இருந்தால் தான் நடிப்பேன்னு சொல்லி ஒரு பீக்கில் சொன்னாங்கன்னு சொல்லலாம். இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் மக்களே.